சில பேரால என்ன அழகு, என்ன திறமை, எவ்வளவு விடாமுயற்சி இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மீடியா லைன்ல ஜெயிக்கவே முடியாது. அது எந்தெந்த ஜாதகக்காரர்? அப்படி யாரும் சொல்ல முடியாது. நான் சொல்றது அதுதான். நான் சொல்றது மீடியாக்குள்ள வரதுக்கு நம்ம வழிகள் சொல்லலாம், இந்த கிரகங்களை சொல்லலாம். எல்லா தொழிலையும் தோக்குறவன் இருக்கத்தான் செய்யறான். நான் சொல்றது ஜெனடிக் தான். இப்ப ஆட்டோமொபைல்ல ஜெயிக்காதவங்க தோக்குறாதவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? போனவன் பாதி பேர் தூத்து போயிடறான். இப்ப நிறைய ஃபாஸ்ட் ட்ராக் வண்டி ஓடுது, ஓலா வண்டி ஓடுது, ஊபர் வண்டி ஓடுது. இதை வாங்கி போடுறவங்களாம் டிரைவருக்கு தான். எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்களா? இல்லையே. 90% பேர் தோத்துதான் போறான். அன்னன்னைக்கு அவனுக்கு வாழ்க்கை ஓடுறதுக்கு வரைக்கும் சந்தோஷம்ன்ற மாதிரி தான் அவன் ஓடுறானே தவிர, பெட்டிக்கடை ஆரம்பிச்சு கருப்பட்டி காப்பின்னு சொல்லி இந்த இடத்துல ஆரம்பிச்சு மதுரை, திண்டுக்கல், கம்பம், குமுளி, தேக்கடி, கோயம்புத்தூர், சேலம், காரைக்குடி, நாமக்கல், பரமக்குடின்னு சொல்லி எந்த ரோட்ல போனாலும் கருப்பட்டி காப்பின்னு விற்கிறாங்க. அவங்க என்ன கோடீஸ்வரனா ஆயிட்டாங்க? வாங்கி போட்டு ஏன்டா ஆரம்பிச்சுன்ற அளவுக்கு ஓடி. அப்போ எல்லா துறைகள்லையும் லாஸு மேக்சிமம் இருக்கும். நான் திருப்பி சொல்றது, தொழில் என்பது இந்த லாஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி போறது பேர் தான் தொழில். நிறைய பேர் ஒரே கஷ்டமா இருக்கு சார் தொழில்னு வாங்க என்கிட்ட. அது பேர் தான்டா தொழில்னு சொல்லுவேன் இல்லைங்களா? கஷ்டம் பேர் தான் தொழில் இல்லைங்களா? கஷ்டமே இல்லாட்டினா எல்லா பேரும் இப்போ பிஸ்னஸ் மேன் ஆயிடலாம்ல. அப்போ பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் அவ்வளோ கஷ்டத்தையும் கடந்து தான் வரான். அப்போ கஷ்டம் இல்லாமல் தொழில் கிடையாது. உங்களுக்கு ஸ்டெமினா இல்லை, உங்களுடைய ஜெனட்டிக்ல அந்த தன்மை இல்லாட்டினா நீங்கள் தோற்று தான் போவீங்க.